மீன் கடைக்கு போகணும். ஆனா இப்ப வர வர கண்ணே தெரிய மாட்டேக்கி. ராத்திரியில தான் கண்ணு தெரியாம கிடந்துச்சு. இப்ப என்னடான்னா பகல்லையும் கொஞ்சம் மங்களாதான் தெரியுது. யாரு வாரா யாரு போறான்னு ஒண்ணும் தெரிய மாட்டேக்கி. யாரு வாரா? பார்க்க செல்லத்தாய் உருவம் மாதிரி தெரியுதே. அவதான் மஞ்ச துணி போட்டுட்டு வருவா. மீனுக்குட்டி, நான் செல்லத்தாய் தான் வந்திருக்கேன். என்னடி கடையை திறக்க போகலையா? தெருவில் அலையுத. எப்ப போவ? மார்க்கெட்ல எல்லாரும் கடையை திறந்திருப்பாங்க. சீக்கிரம் போ. போறேன், கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் போய் கடையை திரட்டி. ஊர்ல உள்ளவெல்லாம் எல்லா மீனையும் வித்துட்டு போயிருவான். பிறவு இவ போய் கடையை திறந்து வச்சுட்டு ஈய ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பா. பிற எப்படி வியாபாரம் நடக்கும்? கடை விளங்க மாட்டி. நேரங்காலத்துக்கு போய் கடையை திறக்க வேண்டாமா? எப்பா என்ன பேச்சு பேசுதா பாரு. இவட்ட வேலை பார்க்கறதுக்கு பதிலா நம்மளே ஒரு கடையை போட்டுடலாம். போடு டீ போடு. நான் என்ன கடைய போட வேண்டாம்னா சொல்லுதே. நீயே போடு. கடைய போட்டுட்டு நீயே கடைக்கு தேவையான மீனை போய் கடல்ல இறங்கி புடிச்சிட்டு வா. அதான கஷ்டமா இருக்கு. நீ கண்ணு தெரியலனாலும் தடவி போய் எப்படியாவது மீனை பிடிச்சிட்டு வந்து போட்டுறத நான் வித்துட்டு கிடக்கேன். நானே போய் மீன் பிடிக்கணும்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். கடலுக்குள்ள நம்மளால போக முடியுமா? தெரியுதுல்லப்பு. அப்ப பேசாம கடையில போய் வேலைய பாரு. நாளைக்கெல்லாம் லேட்டா வரக்கூடாது. நேரங்காலத்துக்கே வந்துடணும். சரியா? சரி போறேன். காலங்காத்தாலே இவர் மூஞ்சிலேயே முழிக்கணும். இன்னைக்கு நாலு உருப்பிட்ட மாதிரி தான். யாரட்டி ஏசுத? யாருன்னு பாப்போம். அடடே, நம்ம தலைவர் தம்பில வாராரு. தம்பி, என்ன இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீரு? உங்க வீட்டுக்கு வரல பாட்டி, இந்த வழியா போய்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட ஒரு வேலை இருக்கு, அதான் வந்தேன். என்ன வேலைப்பு? எதுவும் பாட்டி உதவி செய்யணுமா? சொல்லு, நான் செஞ்சு விடுதேன். ஒன்றும் இல்லை பாட்டி, நம்ம ஊர் பொம்பளைகள்லாம் சேர்ந்து பேய் வீட்டுக்குள்ள போயிட்டாளுகளாம்ல, அது என்ன ஏதுன்னு விசாரிக்க போறேன். அப்படியாப்பு? எனக்கு ஒண்ணும் தெரியாதே. எவா அது உள்ள போனது? நேற்று ராத்திரி இந்த மாலா, இந்த நெட்டையா இருப்பாளே ஒருத்தி நெட்டச்சி, அவ அந்த குதிரவால் போட்ட பம்பாய்க்கார பிள்ளை எல்லாரும் சேர்ந்து அந்த பேய் வீட்டுக்குள்ள போயிருக்காளுங்க. அதான் போய் விசாரிக்க போறேன். எப்பாடி பேய் வீட்டுக்குள்ள போயிட்டாளுகளா? இன்னும் அவ்வளவுதான். எப்பா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் அவனுக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு கவலையா இருந்தேன். இப்ப கல்யாணம் தன்னால நின்றும். நல்ல வேலை பேய் வீட்டுக்குள்ள போயிட்டா. நம்ம திரும்ப வரமாட்டா. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க செல்லத்தாயக்கா, நேற்று ராத்திரியே திரும்பி வந்துட்டாங்க. அதான் போய் விசாரிக்க போறேன். வந்துட்டாளுகளாக்கும் பேயாலேயே இவளுகளை சமாளிக்க முடியல போல, விரட்டி விட்டுருக்கு. சரி, எனக்கு வேலை கிடக்கு, நான் போயிட்டு வரேன். அவளுகளை போய் விசாரிச்சுட்டு பஞ்சாயத்து ஆபீஸுக்கு போகணும். சரிப்பு, போயிட்டு வா. இந்த பிள்ளைகள சொன்னா கேட்கவே மாட்டாளுங்க. இந்த மாலா, நெட்டச்சி, குதிரவால் போட்டவா, சிம்ரன், இவளுகெல்லாம் சொன்ன பேச்சு என்னைக்கு கேட்டாளுங்க? நம்ம ஒண்ணு செய்யாதேன்னு சொன்னா அதைத்தான் வேணுக்குன்னே செய்வாளுங்க. செஞ்சுட்டு கடைசியில எல்லா பிரச்சனையிலையும் என்னையே தான் மாட்டி விடுவாளுங்க. ஒரு தலைவர்னு இவளுகளுக்கு இருக்கிறதே தப்பு. நம்ம தான் எல்லா பிரச்சனையும் சந்திக்க வேண்டியிருக்கு. எப்படியும் பேய் வீட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டாளுகள்ல, தலைவர் எதுவும் தண்டனை கொடுப்பாரு. தண்டனையாவது கிடைக்கட்டும் அவளுகளுக்கு. அப்பதான் நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். ஏ கடவுளே, அடுத்து இந்த கொடுமையை வேற பார்க்கணுமா? அத்தான், குணசேகரன் அத்தான், என்ன திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இட்லி சாப்பிடுங்க. என்னது, நானா திங்கணும்? ஒரு கல்யாண வீட்டுக்கு செய்யற அளவுக்கு இட்லி அவிச்சு வச்சுக்கிட்டு தின்னுங்க, நான் எப்படி திங்க முடியும்? அத்தான், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க ஒழுங்கா சாப்பிடணும். அப்பதான் நல்ல சின்ன தம்பி பிரபு மாதிரி புசு புசுன்னு இருக்க முடியும். இல்லன்னா பாருங்க, சப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இருக்கிறது. நல்லா சாப்பிட வேண்டாமா? உங்களுக்காக ஆசையான இட்லி அவிச்சு கொண்டு வந்திருக்கேன். என் கையால நீங்க சாப்பிட்டு 300 வருஷம் ஆயிட்டுல. அதனால இப்ப நல்லா சாப்பிடுங்க. ஏம்மா, எனக்கு ஒன்றும் வேண்டாமா. என்னால் இவ்வளோ இட்லிலாம் திங்க முடியாது. என்னை விட்டுருமா, தயவு செஞ்சு விட்டுரு, நான் எங்கேயாவது ஓடிடுதேன். என்ன குணசேகரா இப்படி சொல்லிட்டீங்க? ஒரு கொஞ்சோண்டு இட்லி தான் செஞ்சு வச்சிருக்கேன். ஒரு வெறும் 75 இட்லி தான். வீட்டுல மாவு அவ்வளவுதான் இருந்துச்சு. இவளுக்கு அரைச்சு வைக்காம விட்டுருக்காளுங்க பாவிங்க. அதனால ஒரு 75 இட்லி தான் செய்ய முடிஞ்சிச்சு. அதை மட்டும் தான் வச்சிருக்கேன். தயவு செஞ்சு அதை மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. பிறகு நம்ம இப்ப 2 பேரும் சேர்ந்து படத்துக்கு போகும்ல, அப்போ உங்களுக்கு நல்ல கேண்டீன்ல பாப்கார்னு சிக்கன் எல்லாம் வாங்கி தரேன். இப்ப இட்லி சாப்பிட்டுட்டு வாங்க. சண்டை போடாதீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதியிருக்கு போல. ஏம்மா, என்னம்மா பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்க? இவகிட்ட இருந்து நீயாவது என்னைய காப்பாத்துமா. என்னால இத்தனை இட்லி எப்படிமா திங்க முடியும்? எனக்கு வெறும் 2 இட்லி மட்டும் போதுமா. குணசேகரா, நான் சொன்னதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். அத்தை ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க கழுத்தை கடிச்சு ரத்தத்தை பூரம் குடிச்சிருவேன். பிறகு தூக்கி வெளியே வீசிடுவேன்.
ஐயோ கடவுளே, நான் இந்த பேய்க்கு அத்தையா? இவ வேற கழுத்தை கடிச்சு ரத்தத்தை பூரம் குடிச்சிருவேங்க. ஏன் பொழப்பு இப்படியே ஆகணும்? பேய் வந்து எனக்கு சோறு போட்டு கொள்ளுதே, நான் என்ன செய்ய? சரி, சாம்பாரை ஊத்தி தொலை திங்க. சாம்பாரா? சாம்பார வச்சு யாரு இட்லி திம்பா? என்ன சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கீங்க? சாம்பார்லாம் வைக்கல, நான் ரசம் வச்சிருக்கேன். உங்களுக்கு ரசம் வச்சு அழகா இட்லி அவிச்சு வச்சிருக்கேன். ரசம் நல்ல வாசனையா இருக்கும், நல்லா ஊத்தி சாப்பிடுங்கன்னு இட்லியை போட்டு ரசத்துல கரைச்சு கரைச்சு தின்னுங்க, சூப்பரா இருக்கும். என்னது, ரசம் வச்சு இட்லி திங்கணுமா? மவனே, ஒரு இட்லி 2 இட்லி கிடையாது, 75 இட்லி ரசத்தை ஊத்தி கரைச்சு குடி. ஏம்மா ஏமா இப்படி பேசுத? நீ ஏது இவளை விரட்டி விட்டுட்டு என்னைய காப்பாத்தலாம்ல? நீ ஒரு மாமியார் தானே? ஏல, பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டேன், விளக்கமத்த கொண்டு அடிச்சிருவேன் பாத்துக்கோ. இந்த பேய்க்கு நான் மாமியாரா? என்ன குணசேகரா, சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, நான் ஊட்டி விடணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ? நான் வேணா ஊட்டி விடட்டா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஊட்டிலாம் விட வேண்டாம்மா, நானே தின்னு தொலைக்கேன். லட்சுமி அக்கா, நான் சொல்லும் போது கேட்டீங்களா? இப்ப கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏ கடவுளே, ஒரு ஊருக்கே விருந்து வைக்கிற மாதிரி இட்லி எல்லாம் குமிச்சு வச்சிருக்கு, மலை மாதிரி கிடக்கு. யாரு திங்க? அது என்னதுமா பக்கத்துல? இட்லிக்கு ஊத்தி திங்க ரசமாமா? ஆமா பல்லக்கா, நான் வந்து என் குணசேகரனுக்காக ஆசையா இட்லி அவிச்சு ரசம் வச்சு வச்சிருக்கேன். அவர் இப்ப நல்லா சாப்பிடுவாரு, எல்லாரும் உட்காந்து பாருங்கன்னு. ஏமா, என் பேரு பல்லக்கா இல்லம்மா, இளிச்சக்கா. நீ இளிச்சக்காவா இருந்த என்ன, புளிச்சக்காவா இருந்த என்ன, எனக்கு என்ன? எனக்கு என் குணசேகரன் நல்ல இட்லியும் ரசமும் சாப்பிட்டா போதும். இளிச்சக்கா, இந்த பேய் உங்களுக்கு சரியான பேர் வச்சிருக்கு. இனிமேல் உங்க பேரு புளிச்சக்கா. ஏட்டி, ஏன் பேரை விட்டுட்டி? பாவம் இந்த மனுஷன் இந்த இட்லியும் ரசத்தையும் எப்படி திம்பாரு? ஒரு வாரமா ஆண்டி நம்மளுக்கு ரசத்தை வச்சு கொடுத்து கொண்டாங்க, இப்ப பேயும் நம்மளுக்கு ரசத்தை வச்சு கொடுத்து கொள்ள பாக்கு. அடியே ஓட்டப்பள்ளி, உனக்கெல்லாம் நான் ரசத்தை வச்சு கொடுப்பேன்னு கனவு கூட கண்டுகிட்டு இருக்காத. இது எல்லாமே என் குணசேகரனுக்கு மட்டும்தான். உனக்கு வேணும்னா நீ வேற எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து தின்னு. நாளை உனக்கு சோறு ரசம்லாம் தரமாட்டேன். என் குணசேகரனுக்கு மட்டும்தான் நான் செஞ்சு கொடுப்பேன். மத்த எல்லாரும் வாயை பார்த்துக்கிட்டு நின்னு பார்த்துட்டு போங்க. மலக்கா, நல்ல வேலை தப்பிச்சோம், நம்மளுக்கு ரசம் கிடையாதான். சிம்ரன், நீ கொஞ்சம் சும்மா இரு, இவட்ட நான் பேசுதேன். ஏட்டி செல்வி, என்ன நீ அடுத்த வீட்டுல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? உன் வீட்டுக்கு போ, இங்க என்ன வேலை உனக்கு? என் வீட்டுக்கு தானே பெயருவேன். இது என் குணசேகரன் இருக்கிற வீடு பாத்தியா? அதனால அவரை கூட்டிட்டு இன்னைக்கு ராத்திரி நானும் அவரும் சேர்ந்து எங்க அரண்மனைக்கு போயிருவோம். அரண்மனையா? உன் வீடு இங்க இருந்து 4 வீடு தள்ளிதான் இருக்கு, அங்க போ, பாபு இருப்பாரு. அது யாரு பாப்பு? பேரு புதுசா இருக்கு. பாப்பு இல்ல சந்திரமுகி பாட்டி, அது பாபு, உங்க வீட்டுக்காரு. என் வீட்டுக்காரு பேரு தேசிங்க ராஜாவாச்சே. அவரை தான் வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டோம்ல. அவர் இப்ப எந்த காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு அலையுதாரோ? ஏட்டி செல்வி, பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத பாத்துக்கோ. ஒழுங்கு உன் வீட்டுக்கு போ, எங்க வீட்டுக்கார விடு. அவருக்கு இவ்வளவு இட்லி திங்க முடியுமா? மனுஷன் பாவம், ரசத்தை வச்சு இட்லியை வச்சு கொடுத்துருக்க, அவர் விக்கி சாவ போறாரு. என்னடி சாவ போறாருன்னு சொன்னா வேகமா துள்ளிக்கிட்டு எந்திக்க? என்ன செய்ய போற? செத்துருவாரா? செத்துருவாரா? எனக்கும் அதானே வேணும். அவர் செத்துட்டாருன்னா நானும் அவரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போய் அங்க போனோம்னா அவருக்கு நான் தினம் இட்லியை வச்சு கொடுப்பேன். எதுக்கு அங்கேயும் போய் இட்லியையும் ரசத்தையும் கொடுத்து என்னைய கொல்லவா? செல்வி, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. இங்க இருந்து நல்லா இருக்கிற குடும்பத்தை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காத. வீட்டை விட்டு வெளியே காலி பண்ணி போ முதல்ல. என்ன குண்டம்மா, யார்கிட்ட பேசுறோன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கியோ? நான் ஒண்ணு செல்வி கிடையாது, நான் சந்திரமுகி. ராரா சரசக்கு ராரா, ராரா சிந்தக்கு சேரா. ஒரு பாட்டை முழுசா பாட தெரியாது, இந்த ஒரு வரிதான் தெரியும். அதையே மறுபடியும் பாடிக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் சந்திரமுகியா? உன்னை எப்படி விரட்டணும்னு எங்களுக்கு தெரியும். என்னடி, போன தடவை விரட்டின மாதிரி ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து என்னைய கூட்டிட்டு போய் விரட்டிடலான்னு பாத்தீங்களா? அதெல்லாம் இப்ப நடக்காது. நான் இப்ப ரொம்ப சக்தியோட வந்திருக்கேன். நான் தான் சக்திமான். ஆமா, இவ பெரிய சக்திமானு. அப்ப நான் மாடியில இருந்து குதிச்சிரு, சரியா? நாங்களாவது நிம்மதியா இருப்போம். நீ பேசிக்கிட்டே இரு, நான் போய் உங்க வீட்டுக்கார கூட்டு வரேன். யார கூட்டு வர போற? தேசிங்க ராஜாவையா? அந்த பேய் போய் நாங்க எதுக்கு பார்க்கணும்? உன் உண்மையான புருஷன் பாபு ஒருத்தன் இருக்கான்ல இங்க, அவனை போய் கூட்டு வரேன். நேரம் வீட்டுக்கு போனோன்னு அந்த ஆளை தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கணுக்கா. பொண்டாட்டி நேரத்துல இருந்து காணுமே, எங்க போனா என்ன ஏதுன்னு கூட தேட மாட்டேக்காரு. அவர் பாட்டுக்கு இட்லி கடை உண்டு அவர் உண்டுன்னு அலைதாரு. இவ இங்க இட்லியை கொடுத்து என் புருஷனை கொல்ல பாக்கா. நான் செல்வி கிடையாது, சந்திரமுகின்னு சொல்லிட்டேன். மறுபடியும் என்னைய செல்வி செல்வின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
எனக்கெல்லாம் பழியா கோவம் வரும். உங்க எல்லாரையும் இழுத்து கொண்டு போய் என் வீட்டுக்குள்ள போட்டு கதவை மூடிடுவேன். உங்களுக்கெல்லாம் தெரியும்ல என் வீட்டுக்குள்ள எத்தனை பேய் இருக்குன்னு. எல்லாம் சேர்ந்து உங்களை என்ன செய்யும்? இவட்ட பேசிக்கிட்டு இருந்தா ஒன்னும் காரியம் நடக்காது. வாங்க பாபு போய் பாப்போம். அவன் வந்து 2 அடி அடிச்சு இழுத்துட்டு போட்டும். ஆமா ஆமா, இளிச்சக்கா சொல்றதுதான் கரெக்ட். வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் கூட்டு வருவோம். பாபு அண்ணன் வந்தாதான் இங்க வேலை நடக்கும். எத்தே எங்க வீட்டுக்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்கண்ணே. நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம். மருமோளே, என்னைய தனியா இந்த பேய்கிட்ட விட்டுட்டு போவாத மருமோளே. இது பேசியே கழுத்தா இருக்கு. நானும் உன் கூட வாரேன். அப்படி எத்தே வாரீங்களா நீங்களும்? ஆமா மருமோளே, நானும் வாரேன். என்னையும் கூட்டு போயிரு மருமோளே. இங்கெல்லாம் இருக்க முடியாது. அப்ப வாங்கத்தே, இவர் மட்டும் இங்க கிடக்கட்டும், நம்ம போவோம். மாலா, இந்த பேய்கிட்ட என்னை விட்டுட்டு போவாத மாலா. இது என்னை சாப்பிட வச்சு கொள்ளுது. தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போயிரு. எனக்கு பயமா இருக்கு மாலா. போன தடவை சில்பா உடம்புல சந்திரமுகி வந்திருக்கும் போது பல்ல காட்டிக்கிட்டு படத்துக்கு போனீர்ல. வந்து உட்காந்து மடியில உட்கார வைக்க, கோழிக்கறி திங்க, பிரியாணி திங்க, என்ன அலப்பறை பண்ணிக்க. இப்ப உட்காந்து இட்லி தின்னுங்க. வெறும் 75 இட்லி தான் தின்னுங்க. குணசேகரா, அதான் எல்லாவளும் போயிட்டாளுகள்ல, இன்னும் எதுக்கு வெக்கப்படுவீங்க? வாங்க, நான் உங்களுக்கு நிலா காட்டி இடுப்புல தூக்கி உட்கார வச்சு ஊட்டி விடுதேன். நல்லா சாப்பிடுங்க. எல்லாரும் சீக்கிரம் வாங்கட்டி, பாபு கடைக்கு போயிட போறாரு. அதுக்குள்ள போய் பிடிப்போம். சீக்கிரம் நடங்க. நாங்களாம் வாலிப பிள்ளைகளு, நல்ல வேகமா நடப்போம். நீங்க சங்கா நடந்து போறதுக்குள்ள அவர் கடைக்கு போயிருவாரு. சல சலன்னு ஓலப்பாயில நாய் மொண்ட மாதிரியே பேசிக்கிட்டே இருப்பாளுங்க. பேசாம வாங்கட்டி. வீட்டுல இல்லைன்னா என்ன, கடையில போய் பிடிக்க வேண்டியதானே. அதுவும் சரிதான். வீட்டுல இல்லைன்னா என்ன, கடைக்கு போயிருவோம் நேரா. கடைக்கு போனா இட்லி, வடை, பொங்கல், பூரி எல்லாம் இருக்கும். நல்லா சாப்பிடலாம். ஏட்டி சிம்ரன், இவங்கெல்லாம் பேசட்டும். நம்ம 2 பேரும் போய் கடையில போய் இட்லி, வடை, பூரி, பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோன்னு. சரி. எல்லாம் சாப்பிட்டோன்னே பிள்ளைக்கு துட்டு மட்டும் நீ கொடுத்துரு, சரியா? முடியாது. நீ தின்னதுக்கு நீயே கொடு, நான் தின்னதுக்கும் சேர்த்து நீயே கொடு. என்கிட்ட துட்டு இல்ல. உனக்காட்டும் உங்க அம்மா துட்டு போட்டு போட்டு விடுவாங்க. எனக்கு யாரு தருவா? மம்மி போன் போட்ட எடுக்கவே இல்ல, அதனால எனக்கு துட்டு இல்ல. நீ தான் போடணும். சரி, ராமுட்ட சொல்லி துட்டு போட்டு விட சொல்லுதேன், சரியா? பிறகு தந்துரு. சரி. இங்க ஒருத்தி பேய் பிடிச்சு ஆடிக்கிட்டு கிடக்கா. இவளுக்கு சோறு திங்கிறதுக்கு துட்டு யாரு கொடுக்கணும்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காளுங்க பாரு. அடியே வந்தானே பாத்துக்கோங்க. உங்களே பேசாம வாங்கட்டி. என்ன இவளுக்கெல்லாம் கூட்டமா கிளம்பிட்டாளுங்க? எங்க போறாளுங்க? எங்கேயும் கடைக்கு எதுவும் போவாளுங்க. நல்ல வேலை, எங்கனையும் தேடி அலையணுமோன்னு பார்த்தேன். இவளுகளே நேரில் வந்துட்டாளுங்க. ஏம்மா எல்லாரும் கூட்டமா எங்க போறீங்க? தலைவர் என்னாச்சி, ஒரு முக்கியமான வேலையை போய்கிட்டு இருக்கோம். அப்படி என்னம்மா முக்கியமான வேலை? நான் உங்களை தேடி தான் வந்தேன். எங்களை தேடி வந்தீங்களா? எதுக்கு? உங்க எல்லாரையும் பஞ்சாயத்துல நிக்க வச்சு உங்களெல்லாம் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்க. என்ன தலைவரே திடீர்னு கோவப்படுவீங்க? என்னாச்சு? ஏம்மா இன்னும் என்னம்மா ஆகணும்? யாராட்டும் ஒருத்தர் சொல் பேச்சு கேட்கலாமா? நாங்க அப்படி என்ன செஞ்சிட்டோம்? ஏம்மா நீ எல்லாம் வாயை பேசாதம்மா. சரி தலைவர் டாடி, நான் வாய் பேசல, நீங்களே பேசுங்க. ஏம்மா நேற்று யாருமா பேய் வீட்டுக்குள்ள போனது? அது 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 எங்க அம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு வரட்டா? வீட்டுக்கு யாரும் போகக்கூடாது. ஒழுங்கா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிருங்க, இல்லைன்னா பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். ஆஹா, தலைவர் வீட்ல போய் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்தது நல்ல வேலை செய்யுது. இப்பதான் தலைவர் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தலைவர் என்னாச்சி, என்ன ஏதுன்னு சொல்லுங்க. ஏம்மா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. நேற்று ராத்திரி பேய் வீட்டுக்குள்ள போனது யாரு? தலைவர் என்னாச்சி, எங்க மாமியாரோட தம்பி இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் தான் பேய் வீட்டுக்குள்ள தெரியாம போயிட்டாரு. அவரை கூப்பிடுறதுக்காக நாங்கெல்லாம் போனோம். ஏம்மா ஊருக்கு வந்தவங்ககிட்ட பேய் வீடு இருக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி வைக்க மாட்டீங்களாம்மா? எதுக்கு அவரை அனுப்பி விட்டீங்க? இவளுக்கு கொண்டு போய் என் தம்பியை கொண்டு உள்ள விட்டுட்டு வந்துட்டாளுங்க. அவனே பாவம் நாய்படாத பாடுபட்டு வந்திருக்கான். இப்ப என்ன செய்ய? இவளுகளை போட்டு கொடுக்கவா, அவனை போட்டு கொடுக்கவா? ஏம்மா யாராட்டும் இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? தலைவர் தம்பி, நானே சொல்லுதேன். அட கடவுளே, சொல்லி கொடுக்கன்னு அத்தை நம்மளை எதுவும் மாட்டி விட்டுட்டா தலைவர் பஞ்சாயத்துக்கு இழுத்துருவாரே. சொல்லுங்க மங்கம்மாக்கா, நீங்களே சொல்லுங்க. இந்த என் தம்பி இருக்கான்ல, என் தம்பி அவன் ஒரு கோழிக்கறிக்கு செத்தவன். அவன் எப்ப பார்த்தாலும் கோழிக்கறின்னு அலைவானா. அவன் அந்த வீட்டு பக்கத்துல கோழிக்கறி வாசம் வந்துச்சான். அதனால போயிட்டான். பேய் வீடுன்னு அவனுக்கு தெரியாதா? நேரம் கோழிக்கறி திங்க போறேன்னு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து என் மருமவா, அந்த நெட்டச்சி, அப்புறம் சிம்ரன் பிள்ளை, இவங்க 3 பேரும் அந்த பக்கமா போயிருக்காங்க. போனோன்னு ஐயோ இவர் உள்ள போறாரேன்னு சொல்லிட்டு போய் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாளுங்க. வேற ஒண்ணும் நடக்கல, அவ்வளவுதான் நடந்துச்சு. எத்தே என்ன மருமோளே வாய பழக்க? எத்தே உங்க காலை காட்டுங்க, உளுந்துருதே. நீங்க தான் என் தெய்வம். மருமோளே எந்தி, எல்லாரும் பார்க்காங்க பாரு. எத்தே என்னத்தே, உங்க தம்பியை போய் மாட்டி கொடுத்துட்டீங்க. மருமோளே தம்பி அசலூர்காரன் தானே, அவனை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ பேய் வீட்டுக்குள்ள போனேன்னு தெரிஞ்ச தலைவர் உன்னை சத்தம் போடுவார்ல, அதுக்கு தான் சொல்லல.
அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் மாமியாரும் நீயே அம்மாவும் நீயே. அடி பாவிகளா, வீட்டுக்குள்ள கள்ளக்கடத்தல் பண்ணிட்டு இவளுக்கு இங்க வந்து நாடகமா ஆடுதாளுங்க நாடகம். தலைவரும் நம்பிடுவார் போலயே. ஏம்மா என்னம்மா, நான் ஒருத்தன் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க ஆளாளுக்கு அங்க திரும்பி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? தலைவர் அண்ணாச்சி, ஒண்ணும் நடக்கல பாத்துக்கோங்க. மங்கம்மாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தம்பி ஊர்ல இருந்து வந்திருந்தாரு. அவர் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாரு. அதனால இந்த பிள்ளைகளை போய் கூட்டிட்டு வந்திருக்கு. அது என்ன தப்பு இருக்கு? அப்படியாம்மா, வேற ஒண்ணும் இல்லைல்ல? வேற ஒண்ணும் இல்ல தலைவரே, நீங்க நம்ம ஊர் தலைவர், உங்ககிட்ட நாங்க அதான பார்த்தேன். நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இந்த ராதா வந்து சொன்னாலா, பயமாயிட்டு. ராதா தான் வந்து போட்டு கொடுத்தாலோ? ஆமாம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நான் போயிட்டு வரட்டா? சரி தலைவரே, போயிட்டு வாங்க. சரி, கூட்டமா எல்லாரும் கிளம்பி எங்கம்மா போறீங்க? மாட்டீங்களா? நல்ல வேணும். இப்ப பதில் சொல்லுங்க டீ குண்டானிகளா? ஏம்மா என்னம்மா ஆச்சு? தலைவர் அண்ணாச்சி, நாங்க எதுக்கு போய்கிட்டு இருக்கோங்கிறதையும் மறந்துட்டோமே. என்னம்மா பிரச்சனை சொல்லுங்களேன். தலைவர் டாடி, ஏம்மா என்னம்மா ஆச்சு? இருந்தாக்குல திடீர்னு அழுவுற? நேத்து ராத்திரி எங்க சித்தப்பாவை காப்பாத்துறதுக்கு அந்த பேய் வீட்டுக்குள்ள போனோமா. ஆமா, அதான் போயிட்டு வந்துட்டீங்கல்ல, பிறவு என்ன? அப்போ அப்போ அந்த சந்திரமுகி பேய் இருக்குல்ல, அதை பார்த்தோம். என்னம்மா சொல்லுதீங்க? பேய் யாரும் எதுவும் செஞ்சிடல? செஞ்சுட்டே எங்களை வச்சு செஞ்சுட்டே. ஏம்மா என்னம்மா சொல்லுதீங்க? நாங்க அந்த பேயை பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி வந்தோமா. அப்ப அந்த பேய் எங்களை விரட்டிக்கிட்டே வந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ராதாவும் செல்வியும் அங்க வந்தாளுங்க. அப்போ செல்வி அந்த பேய் பிடிச்சிட்டு. என்னம்மா சொல்லுதீங்க? செல்விய பேய் பிடிச்சிட்டா? ஆமா, அந்த பேய் பிடிச்சிட்டு மறுபடியும் நான் தான் சந்திரமுகி, குணசேகரன் உன் வீட்டுல தான் இருக்கான்னு என் வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு போவே மடக்கி. அட கடவுளே, செல்வி என் கூட தானே நின்னா. அவளை எப்ப பேய் பிடிச்சது? மிச்ச கதையை நான் சொல்லுதேன். அந்த செல்வி வந்து என் வீட்டில் வந்து கிடக்கா. என் மவனை காலையில் மலைக்குள்ளே குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் ஒரு அண்டா நிறைய தண்ணியை கொண்டு வந்து வச்சு அவன் மண்டையில் ஊற்றி குளின்னு உயிரை வாங்குதா. இப்போ ஒரு 75 இட்லி அவிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஊற்றி சாப்பிட ரசத்தை வச்சிருக்கா. என் மவனை போட்டு திங்க சொல்லி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா. அடுத்து பாடத்துக்கு வேற கூட்டு போறாளாம். ஏதாவது ஒன்று பண்ணுங்க தலைவரே. ஏம்மா என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? நாங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே. நல்ல வாய் மட்டும் பேசுமா. உன்னை யாருமா அந்த பேய் வீட்டுக்குள்ள போக சொன்னது? அந்த பேய் ஒரு தடவை என் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு தெரியுமா? நான் தான் வேட்டையராஜான்னு சொல்லி என் வீட்டுக்குள்ள வந்து என் பெட்டெல்லாம் கொளுத்தி. செய், ஏமா இப்படி பண்ணுதீங்க? உங்களோட ஒரே சிறையா இருக்குமா? நல்ல வேளை நான் தப்பிச்சேன். செல்வி வீட்ல போய் காலையில குழம்பு வாங்கணும்னு பார்த்தனே. நல்ல வேளை போகல. போயிருந்தா அந்த சந்திரமுகி பேய் என்னையெல்லாம் கடிச்சு தின்றுக்கும். தலைவர் டாடி, எப்படியாவது காப்பாத்துங்க, எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த பேய் வீட்டை விட்டு போவே மடக்கி. அதான் பாபு அண்ணனை பார்த்து செல்வியை கூட்டிட்டு போக சொல்லலான்னு எல்லாரும் பேய்கிட்டு இருக்கோம். ஏம்மா, மனுஷன்னா ஏதாவது பண்ணலாம், இல்லைன்னா போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். பேயை என்னம்மா செய்ய? மந்திரவாதியை விட்டு தான் விரட்டணும். தலைவர் அண்ணாச்சி, நீங்க தான் உதவி செய்யணும். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. ஒரு மந்திரவாதிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த பேய் வேற ரொம்ப சக்தியோட இருக்கேன். என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு வேற சொன்னுச்சு. சரிம்மா, கவலைப்படாம இருங்க. எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பார்ப்போம். தலைவர் வாழ்க! ஏம்மா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லைம்மா. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுறது. பிறகு தலைவரேன்னு ஏன்ட்ட வர வேண்டியது. உங்களோட எனக்கு என்ன பாடம் இருக்கு பார்த்தீங்களா? ஒரு வேலையை உருப்படியே செய்யறது கிடையாது. என்னைய தான் என்ன பாடுபடுத்துறீங்கம்மா? தலைவரே, நீங்களே எங்களை திட்டினீங்கன்னா நாங்க வேற யாருக்கிட்ட போவோம்? அதுவும் சரிதாம்மா, கவலைப்படாம இருங்க. சாயந்தரம் மந்திரவாதிட்ட கூட்டிட்டு போறேன்னு போய் பார்ப்போம். நம்ம ஊரில் மந்திரவாதி இருக்காராக்கும்? நம்ம ஊர்ல இல்லம்மா, அவர் பக்கத்து ஊர்ல ஒரு காட்டுக்குள்ள இருக்காரு. அங்கதான் போய் பார்க்கணும். அவர்லாம் வரமாட்டாரு, நம்ம தான் போகணும். தலைவரே, நீங்க எங்க கூப்பிட்டாலும் வாரோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த மந்திரவாதி காலில் கையிலையாவது உளுந்து எப்படியாட்டு அந்த பேயை விரட்டிடணும். இல்லைன்னா என் வீட்டுக்காரன் இன்னைக்கு ராத்திரியே கொல்ல போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரிம்மா, கவலைப்படாம போ, ஏதாவது ஒன்று பண்ணுவோம். தலைவரே, ஏதாவது ஒண்ணு பார்த்து செஞ்சு விடுங்க. சரிம்மா, எல்லாரும் போங்க. நான் மந்திரவாதிக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிடுதேன். சாயந்தரம் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு. நம்ம எல்லாரும் போவோம். ஒன்று ராத்திரிக்குள்ள எப்படியும் பேயை விரட்டிடுவோம். விரட்ட